ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 20,000 சம்பளத்தை வச்சு 3,00,000 கடனை ஒரு வருஷத்தில் நான் எப்படியெல்லாம் அடைச்சேன், எந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் பிக்கஸ்ட் ஸ்ட்ரெஸ் என்னன்னு பார்த்தோன்னா கடன் தாங்க. கடன் இருந்தால் சேலரி எவ்வளோ வந்தாலுமே பேலன்ஸ் இருக்காது. கை நிறைய சேலரி வாங்குற மாதிரி தான் தெரியும், ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியாதுங்க. கடன் இருந்தால் இஎம்ஐ கட்டி கட்டியே வாழ்க்கை ஃபுல்லாக போயிடுங்க. ஸோ நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி என்ன மாதிரி நீங்கள் கடன் அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க நம்ம என்னெல்லாம் டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி கடன் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்னதாக கடன் வாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சின்னதாக கடன் வாங்க ஸ்டார்ட் பண்ணாலே ஒன் பை ஒன்னாக நம்ம கடன் வாங்க ஆரம்பிச்சிருவோம். கடன் வாங்காத வரைக்கும் தாங்க நம்ம நிம்மதியாக இருப்போம். சரி, ஒரு சின்ன விஷயத்துக்கு தானே வாங்கலாம், திரும்பி கொடுத்துடலான்னு ஆரம்பித்தா அதுதாங்க பெருசில் போய் நிற்கும். ஃபஸ்ட்டு சின்ன கடன் வாங்குவோம், அப்புறம் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுவோம், அப்புறம் இஎம்ஐக்கு நமக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குவோம். ஓகேங்களா? இஎம்ஐக்கு லோன் வாங்குறது சின்ன அமௌண்ட்டில் ஆரம்பித்து பெரிய அமௌண்ட்டில் போய் நிற்கும். இப்போ நம்ம லோன் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்மளோட சேலரி வந்த உடனே போயிடுது, சேவிங்ஸு ஜீரோவில் இருப்போம். அப்படிங்கும்போது நம்ம கையில் காசு இல்லாத போது என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஓகேங்களா? இந்த மாதிரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் போய் தாங்க கடன் நம்மளை விடுது. அதனால் ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணாலே போதுங்க. நம்ம லைஃப்பில் பெரிய அச்சீவ் பண்ணலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு கோலில் என்ன நம்ம லைஃப்பில் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கடன் இல்லாத வாழ்க்கை வாழணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கோலாகவே நம்ம லைஃப்பில் இருக்கணும். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கடன் வாங்கி தாங்க 3,00,000 வரைக்கும் எனக்கு கடனாகி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் போய் உட்காந்தேன். இப்போ அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு இப்போ என்னோடய லைஃப்பில் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, இனி கடனே வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம சின்ன சின்னதாக வாங்கின கடன் இப்போ 3,00,000 வரைக்கும் நிற்கிதே, இதை நம்ம எப்படி அடைக்கலாம், அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும். நம்மளால் அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் வேகமாக கடன் க்ளோஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக வாங்கினதுனால எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நமக்கு கடன் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்து நான் எழுத ஆரம்பித்தேன். கிரெடிட் கார்டில் எவ்வளோ அமௌண்ட்டு நான் வாங்கியிருக்கேன், பர்சனல் லோன் எவ்வளோ வாங்கியிருக்கேன், கோல்டு லோன் எவ்வளோ வாங்கியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நோட் பண்ண ஆரம்பித்தேன். நோட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. லிஸ்ட் அவுட் எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ கடன் தெரியுமா, அதோட சீரியஸ் சுச்சுவேஷனும் புரிஞ்சது. ஃபஸ்ட்டு ஓகே, எந்த கடனை அடைக்கலாம், எப்படி நம்ம அடைக்கலாங்கிறத நான் பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் லிஸ்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் உள்ள கடனை அடைக்கிறதுக்கு தாங்க பார்த்தேன். ஏன்னா அதிக இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு பிக்கஸ்ட் எனிமியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம வாங்கின எல்லா லோனுமே சேம் இல்லைங்க. ஒரு சில லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், ஒரு சில லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிறதா இருக்கும். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் அதிகம் உள்ளது கம்மியாக இருக்கிறது ரெண்டுமே லிஸ்ட் அவுட் எடுத்தேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதிகமாக உள்ளதை நான் பே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் 30 to 40% இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்தாங்க. பர்சனல் லோனுக்கு 12 to 18% போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ என்னென்னா, ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் கிரெடிட் கார்டு லோன் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தேன். இப்போ 50,000 லோன் இருந்தது. இன்ட்ரெஸ்ட் மட்டுமே மந்த்லி 1,500 வரைக்கும் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நம்ம அந்த 1,500 மணி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறது வேஸ்ட்டாக தான் போகுது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும்னா, எல்லா லோனுக்குமே மந்த்லி கட்டுற மினிமம் அமௌண்ட் நான் கட்டிகிட்டே வந்தேன். ஆனால் ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி நான் கட்ட ட்ரை பண்ணேன். அப்படி எக்ஸ்ட்ரா மணி கட்டும்போது நம்ம ஹை இன்ட்ரெஸ்ட்டோட லோன் வேகமாக க்ளோஸ் ஆகிரும். இப்படி தான் நான் ஃபஸ்ட்டு லோன் அடைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஹை இன்ட்ரெஸ்ட் லோனை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஹை இன்ட்ரெஸ்ட் லோனு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மற்ற இருக்கிற கடனுக்கு நான் மந்த்லி பே பண்ணுற அமௌண்ட் கட்டிகிட்டே தான் வந்தேன். இப்படியே நம்ம ஸ்மால் அமௌண்ட் கட்டிகிட்டு வந்தால் நமக்கு வேகமாக கடன் அடையாது அப்படின்னு யோசிக்கும் போது நான் என்ன பண்ணேன்னா, பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் ட்ரை பண்ணேன். நம்ம வாங்குகிற சேலரியில் பட்ஜெட் கண்ட்ரோல் இல்லைன்னா கடன் எப்பயுமே க்ளோஸ் பண்ண முடியாதுங்க. அது லாங் பீரியடாக இழுத்துட்டு போயிட்டே தான் இருக்கும். இப்போ உள்ள எல்லாரோட காமன் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்பாதிக்கிறத விட செலவு அதிகமாக
இருக்கிறது தாங்க. அதனால தான் நம்ம வந்து கடனாகவே ஆகுறோம். ஸோ அதனால் அப்படி பண்ணாமல் பட்ஜெட் போடுங்க. கண்டிப்பாக நம்ம செலவு வந்து பண்ணணும். பட்ஜெட் போட்டு நம்ம செலவு பண்ணோம்னா நம்ம செலவு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதில் வந்து ஒரு சில சேவிங்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். நான் வந்து ஒரு சிம்பிள் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:3:2 50% நீட்ஸ்க்கும் ரெண்டு ஃபுட்டு அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பென்சிவ்க்கும் 30% வந்து சேவிங்ஸ்ன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து கடனும் அடையணும், சேவிங்ஸும் இருக்கணும். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு சேவிங்ஸ் கண்டிப்பாக தேவை. அதனால் சேவிங்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். 20% வந்து நான் லோனுக்காக கட்டிக்கிட்டே வந்தேன். இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து கடன் கட்ட ஆரம்பிக்கவும் என்னால் கொஞ்சம் வேகமாக வந்து கடன் கட்ட முடிஞ்சது. நம்ம ஸ்மால் சேவிங்ஸ் அமௌண்ட் மாதிரி தான் தெரியும், ஆனால் ஃப்யூச்சரில் அது ஒரு பிக் இம்பேக்ட் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக. கடன் அதிகமாக இருக்குது, ஆனால் ஒரு இன்கம் மட்டும் வந்து வச்சு நம்ம கடனை அடைச்சோன்னா நம்மளால் வேகமாக கடன் அடைக்க முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு எதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் நான் வந்து பார்ட் டைம் ஜாப் சர்ச் பண்ணி அதை கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து எனக்கு ஒரு 5,000 வந்து எக்ஸ்ட்ரா இயர்னிங் வந்து கிடச்சிது. அந்த அந்த எக்ஸ்ட்ரா இயர்னிங் அமௌண்ட்டை வந்து நான் குடும்ப செலவுக்கு, அதாவது எக்ஸ்பென்சிவ்க்கு யூஸ் பண்ணவே கிடையாது. இந்த லோன் அடைக்கிறதுக்காக மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் யூஸ் பண்ணேன். அப்படி யூஸ் பண்ணும்போது என்னோடய கடன் வந்து கொஞ்சம் வேகமாக வந்து அடைஞ்சிது. உங்களால் பார்ட் டைம் ஜாபுக்கு போக முடியலை அப்படின்னா ஆன்லைனில் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். இல்லை யூடியூப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி யூடியூப் சேனல் ரன் பண்ணுங்கள். ஆக்டிவ் இன்கம் ஒன்று வந்துச்சுன்னா, பேசிவ் இன்கமும் ஒன்று இருந்துச்சுனாலும் நம்ம லைஃப்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுனா வந்து நம்ம லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக மூவ் ஆகி போகலாம். இப்படியே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லோன் வந்து அடைச்சிட்டேங்க. அந்த லோன் முடிகிற சமயத்தில் வந்து இன்னொரு லோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சக்ஸஸ் பண்ணாங்க. ஆனால் வந்து நான் புதுசாக எந்த ஒரு லோனுமே எடுக்கக்கூடாது, ஆல்ரெடி இந்த லோனையே வந்து நான் கஷ்டப்பட்டு வந்து இந்த டார்கெட் வச்சு நான் அடைச்சிருக்கேன், ஆனால் புதுசாக எந்த லோனும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு லோனுமே எடுக்கலை. கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணலை, இஎம்ஐயில் எந்த ஒரு திங்ஸுமே வாங்கலை, ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு எதுவுமே நான் வந்து கேஷ் இல்லாமல் லோன் வாங்கி பண்ணலைங்க. ஏதாவது எனக்கு வேணும்னா நான் வந்து கேஷ் யூஸ் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருந்தேன். ஓகே, இப்போது நான் லோன் எப்படி க்ளோஸ் பண்ணேன்னு ஒரு ரஃபாக ஒரு கால்குலேஷன் சொல்கிறேங்க. என்னோடய லோன் அமௌண்ட் வந்து 3 lakhs, ஓகேங்களா, 3 லட்ச ரூபா. எங்களோட சேலரி வந்து 20,000 இருந்தது. எங்களுக்கு வந்து ஓன் ஹவுஸ் இருந்தது, அதனால் வந்து எங்களுக்கு வந்து ரெண்ட் வந்து கிடையாது. ஸோ வந்து நான் 6,000 மட்டும் எங்களோட எக்ஸ்பென்சிவ்க்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கடனை அடைக்கும் போது வந்து நான் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து அதாவது ரொம்ப பட்ஜெட் போட்டு தான் நான் வந்து என்னோடய ஃபேமிலியை வந்து ரன் பண்ணேன். ஏன்னா நான் வந்து டார்கெட் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே வந்து நான் வந்து என்னோடய கடன் வந்து அடைக்கணும் அப்படின்ட்டு. 13,000 வந்து நான் வந்து 14,000 வந்து நான் வந்து லோனுக்காக கட்டினேன். ஃபஸ்ட்டு வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் லோன், கிரெடிட் கார்டு லோன் வந்து கட்டி வந்து க்ளோஸ் பண்ணேன். மற்ற அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன லோனெல்லாம் க்ளோஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் பல்காக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து லாஸ்ட்டாக தான் க்ளோஸ் பண்ணேன். அப்புறம் வந்து என்னோடய எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 5,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அதில் ஒரு கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு 10,000 வரைக்கும் நான் வந்து அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ஓகேங்களா, இப்படியே நான் கட்டி வந்து ஒரு வருஷத்தில் வந்து நான் ஒரு 280 290 வரைக்கும் அடைச்சிட்டேன். ஒரு 10,000 மட்டும் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து பத்தலை. ஸோ நான் வந்து நான் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து கொஞ்சம் இருந்தது, அதுலேருந்து எடுத்து நான் ஃபுல் அமௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். 1 இயரில் நான் 3 lakhs கட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்ததுனால என்னால் 1 இயரில் வந்து ஃபுல் லோனையும் க்ளோஸ் பண்ண முடிஞ்சது. எக்ஸ்ட்ரா இன்கம் இல்லாமல் சேலரியிலேருந்து மட்டும் நான் வந்து லோன் க்ளோஸ் பண்ணணும்னு வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 2 to 3 years வரைக்கும் ஆயிருக்கலாம். ஸோ வந்து ரொம்ப சைடு இன்கம் இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு சைடு இன்கம் வர மாதிரி ஆக்டிவ் இன்கம் இருந்தாலும் பேசிவ் இன்கம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வேணுங்க. ஆக்டிவ் இன்கம்னா நம்மளோட சேலரி, பேசிவ் இன்கம்னா நம்மளோட சைடு இன்கம்ங்க. அது இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து கடன் வந்து வாங்காமையே நம்ம லைஃப் வந்து கொண்டு போகலாம். கடன் இல்லாமல் வாழ்கிறது வந்து ஒரு சிலருக்கு வந்து ட்ரீமாகவே இருக்குங்க. ஒரு நாளாவது நம்ம கடன் இல்லாமல் வாழ்ந்துட மாட்டோமா அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் கரெக்டாக பிளான் இருந்தால் ரியாலிட்டியில் கடன் இல்லாத வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக வாழலாங்க. நான் வந்து கடன் இருந்துச்சு, அதை அடைச்சிட்டேன். இப்போ நான் வந்து என்னோடய கோல் வந்து ஃபஸ்ட்டு கோல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து என் லைஃப்பில் கடனே வாங்கக்கூடாதுன்னு தாங்க வச்சுருக்கேன். நான் கடன் அடைச்சதுக்கப்புறம் இது வரைக்கும் நானும் லோன் வாங்கலை, எங்கள் வீட்லேயும் லோன் வாங்க விடலைங்க. பட்ஜெட் வந்து கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கடன் வாங்குகிற சுச்சுவேஷன் வந்து எங்களுக்கு வரல, இனியும் வராது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கடன் இருந்ததுன்னா நல்லா கரெக்டாக பிளான் பண்ணி அதை வந்து அடைக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருனாலையும் அடைக்க முடியும். கடன் இல்லாத வாழ்க்கையை வந்து வாழ முடியுங்க.
இந்த வீடியோ மூலமாக நம்மளுக்கு கடன் இருந்தால் எப்படி அதை அடைக்கலாம், எப்படி வந்து நம்ம பட்ஜெட் பிளான் பண்ணலான்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.